மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமார் வேட்புமனு. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமார் மனு தாக்கல் செய்தார். பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியிடப்படாத நிலையில் ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட தனது மனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் புதுச்சேரி தமிழக எல்லையான திருக்கனூர் பகுதியில் போலீசார் துணை ராணுவ படையினருடன் விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் 16ஆம் தேதியன்று வேட்புமனு தாக்கல் துவங்கி இதுவரை 17 பேர் எழுத்து மூலம் தாக்கல் செய்துள்ளனர். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையான திருக்கனூர் பகுதியில் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் துணை ராணுவ படையினருடன் விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் தமிழகத்திலிருந்து புதுச்சேரி வரும் வாகனங்களும் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு செல்லும் வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. இதில் வாகனங்கள் ஓட்டி வரும் ஓட்டுநர்களுக்கான உரிமங்கள் மற்றும் வாகனத்தில் ஏதேனும் மதுபானம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் எடுத்து செல்லப்படுகின்றதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். போலீசார் விடிய நடத்திய சோதனையில் எந்தவொரு பரிசு பொருட்களோ மதுபானங்களோ பறிமுதல் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு கதிர்காமம் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி ஆதி திராவிட நலத்துறையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் மங்களம் தொகுதியில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி தனது 2வது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த முறையே இந்த முறையும் 2 தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். அதில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் மற்றொரு தொகுதியாக மங்களம் தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக வந்து வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். தொடர்ந்து அவருக்கு மண்ணாடிப்பட்டு பாஜக நிர்வாகிகள் திரளாக வந்து வாழ்த்து கோஷங்கள் எழுப்பி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக தான் போட்டியிடுவதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியமைந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு புதிய வளர்ச்சி திட்ட பணிகள் கொண்டுவரப்படும் எனவும் புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தடையின்றி மக்களுக்கு சென்றடையவும் புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் இன்று தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்தசெட்டுப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டார். அங்கிருந்து லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து உழவர்கரை நகராட்சியில் தேர்தல் அதிகாரியிடம் இன்று தனது வேட்புமனுவை என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து, முதலமைச்சர் ரங்கசாமி ஆசியோடு இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன். மீண்டும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய பாடுபடுவோம் என்றார். மேலும் லாஸ்பேட்டையில் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளது என்றும், என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைய மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக மாற்ற மக்கள் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கிய நிலையில் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் போட்டியிட திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் இன்று புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது அவருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ரோஜாப்பூ மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து கோஷங்களுடன் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டப்பேரவை தொகுதியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் லெனின் துரை பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிலிண்டர் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சினையை முன்வைத்து வித்தியாசமான முறையில் தனது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதன்படி அவர் மாட்டு வண்டியில் தொகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று மக்களின் கவனத்தை ஈர்க்க திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் சமீப காலமாக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் கிடைக்காத நிலை காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமம் அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் அன்றாட சமையலுக்கே சிக்கல் எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசின் கவனம் தேவை என லெனின் துரை வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த ஊர்வலத்தின் மூலம் வீடுதோறும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை தேர்தல் வாக்குறுதிகளில் பிரதிபலிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் சூழலில் இந்த வகையான பிரச்சார முயற்சி காமராஜ் நகர் தொகுதியில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக வைத்தியநாதன் தனது ஆதரவாளர்களுடன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். காலை தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அவர் முதலில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ஆதரவாளர்களுடன் உற்சாக ஊர்வலமாக புறப்பட்டு புலவர் கரை நகராட்சி அலுவலகம் சென்றடைந்தார். உழவர்கரை நகராட்சி அலுவலகம் சென்றடைந்தார். அங்கு தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். ஊர்வலத்தின் பொழுது காங்கிரஸ் கட்சி கொடிகள், முழக்கங்கள் என பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. மனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன், மக்கள் ஆதரவுடன் பெருவாரியான வாக்குகள் பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன். கடந்த 16 ஆண்டுகளாக மக்களுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருகின்றேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திப்பவன் நான் அல்ல, எப்பொழுதும் மக்களுடன் இருந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயன்று வருகின்றேன் என்று தெரிவித்தார். மேலும் இந்த முறை மக்களின் ஆதரவு உறுதியாக இருப்பதால் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கிய நிலையில் இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்ததால் வேட்புமனு தாக்கல் மிகவும் மந்தமாக இருந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமையுடன் கடைசி நாள் என்பதால் இன்று அனைத்து கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக புதுச்சேரியில் தங்கள் கட்சிக்கு உரிய அங்கீகாரம் மரியாதையும் தரப்படவில்லை என கூறி புதுச்சேரியில் பாமக தனித்து போட்டியிட முடிவு செய்தது. அதன்படி இன்று முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 16ஆம் தேதியன்று வேட்புமனு தாக்கல் துவங்கி இதுவரை 17 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினார்.
தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்ற அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி துண்டு பிரச்சுரங்களை கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நமச்சிவாயம் தொகுதியில் தாமரை சின்னத்திற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று தெரிவித்த அவர் தொகுதி பங்கீடுகளில் ஏற்பட்டுள்ள இழுபறி இன்று மாலைக்குள் முடிவுக்கு வரும் என்றும் உறுதியாக தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.